கிளிக் பண்ணணும்டாமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போல்தீனும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போல்தீனும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே அஞ்சலுத்துமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 8வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாய ஞான உலாவினை நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருப்பவர் நமது குழுவைச் சேர்ந்த சிவத்திரு ரா அன்பரசன் அவர்கள். இவர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர். இவர் புதுவையில் கால்நடை மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். மாதம் ஒரு முறை திருவாசக முற்றோதல், மாதம் ஒரு முறை அன்னம் பாலிப்பு, மாதம் ஒரு முறை உளவாரம், மாதம் ஒரு முறை திருத்தல பயணம் என்பது போன்ற சிவசித்தனையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். சிவஞான வாத்தியார் என்னும் அமைப்பின் மூலம் மாதம் ஒரு முறை நல்ல சிவம் ஐயாவை வைத்து திருமுறை வகுப்பும் செவ்வனே செய்து வருகிறார். எங்கள் திருமுறை ஆசிரியர் ஐயா அவர்கள் எப்போதும் ஒரு உரையை முடிக்கும் போது விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு என்று சொல்லுவார்கள். அதுபோல அன்பரசன் ஐயாவை பற்றி சொல்லியது வெறும் 10% தான். அவ்வளவு பணிகள் அமைதியாக செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஐயா நம்மை திருக்கையிலைக்கு ஞான உலாவினை அழைத்து செல்ல இருக்கிறார். வாருங்கள் சென்று வருவோம். ஐயா, மேடை உங்களுடையது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கதரும் திரிபுர சுந்தரி உடனமர் வேதபுரி ஈஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. அதரும் மரவளத்த நாயகியுடன் நமது பஞ்சநதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் ஜெகதாம்பாளுடன் அயிற்றும் மகாதேவ பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நம் குரு மரபிற்கெல்லாம் மூத்த முதற் குருநாதனாகிய நந்தியம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நால்வர் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. அரசனே அன்பர்க்கு அடியணியினுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரைபுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெச்சுடரே இறைபெறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலம் மாயை கண்மம் போக்கி
சிவானந்தத்து ஆண்டருளிவை சொக்கநாதம். சிற்றம்பலம். எல்லாம் அல்ல யுத்தமை ஆட்கொண்ட எந்த பெருமான் அதரும் திரிபுர சுந்தரவர்கள் வேதபுரி திருவடி பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களா வணங்கி மகிழ்ந்து இக்கடைநாயரும் செய்வனரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற அருப்புநாதருடைய திருவடியில் பொற்பாதங்களையும் மனமும் மொழிகளா வணங்கி மகிழ்ந்து என்னையும் திருமுறை பாட வைத்து என்னையும் ஆய்ச்சிறுகி ஏற்றி வைத்தால் போல திருமுறை ஆசாரியராக வந்து எங்களுக்கு வழிகாட்டிய வழங்கக்கூடிய தமிழிசை பேரொளி அன்னிசை முரசு தமிழிசை ஞானி முனைவர் கோப்பா நல்லசிவாயோட திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு 11ஆம் திருமுறை எல்லோரும் சிந்திக்கிற வகையிலே மக்கள்லாம் ஒரு வழிகாட்டி உள்ள திருமதி லாவண்யாருள் அவர்களுக்கும் மனமை மொழிகளாக வணங்குகிறேன். மன்னிய சிவஞான் முடிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை பன்னாட்டு கருத்தாகும். இந்த நிகழ்விலே 8வது சிற்றிலக்கியமாக என்னையும் சொற்பொழிவாளராக நினைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அமைப்புக்கு மிக்க நன்றி. நந்தமன் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து மன்னியசில் மறைநாமல் மொழிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை ஒரு சிந்தனை அரங்கம் இன்று செவ்வனே நடந்து வருகிறது. இது மிகப்பெரிய செயல். ஏன்னா எல்லாம் திருமுறை பிடிக்கும்போது 1ஆம் திருமுறை 12ஆம் திருமுறை வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர தெரிஞ்சதெல்லாம் 7, 8 வரைக்கும் படிப்பாங்க. பஞ்சபிராமணம் படிக்கும்போது திருப்பல்லாண்டு திருவிசைப்பா படிப்பாங்க. பெரிய புராணம் எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் 11ஆம் திருமுறையை பெரும்பாலும் சிந்திக்கத்தே கிடையாது. திருமுறை யார் எழுதுகிற திருமுறையோட சிறப்பு என்ன இதெல்லாம் வெளியே கொண்டு வரும் பொருட்டு தான் பெரும்பாலே இந்த வேலையை செஞ்சுக்கிறாரோ எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அது என்னன்னா இது நாங்கள் மட்டும் இந்த சைவம் தலைத்தவங்கிற புதுவையில் மட்டுமே இது நம்ம செய்யலை. இந்த உலகம் முழுக்க இதை செய்கிறீங்க. 11ஆம் திருமுறை இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியப்படி வந்து போச்சு. 11ஆம் திருமுறையில் அப்படி என்ன இருக்குது? இப்போ இது ஒரு இந்த 5 நாட்களில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 11ஆம் திருமுறையில் யார் யார் என்னென்ன பாடல் எழுதினாங்களோ எல்லா விஷயமும் எல்லா செய்திகளும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவடி வணங்கிக்கிறேன். 2வது திருமுறை முதல்ல 11ஆம் திருமுறை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருமுறை முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருமுறைகள்லாம் என்ன, நம்மளுக்கு சைவ நூலில் நம்ம சைவத்தில் ஏன் திருமுறை கொடுக்கப்பட்டது 2 வகை தான். ஒன்று தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள். தோத்திர நூல்கள் என்னன்னா பெருமான் புகழ்பாடத்து, சாத்திர நூல்கள் நம்ம சமய நெறிகளை சொல்லுது. தோத்திர நூல்கள் பெரும்பாலும் அனைத்து நூல்களுமே பெருமானுடைய புகழ்பாடத்து, பெருமானுடைய பெருமைகளை சொல்லுது, அவருடைய கீர்த்திகளை சொல்லுது. அந்த வகையில் 1ஆம் திருமுறையிலேருந்து 2ஆம் திருமுறை ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு வகையில் அவங்களுக்கு பங்கெடுக்கிறது. 11ஆம் திருமுறையில் மட்டும் நம்மளுக்கு பல ஆசிரியர்கள் இதெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு திரு கைலாய ஞான உலா. இந்த பேரை கேட்கும்போது எப்படி இருக்குங்க? கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? கண்டிப்பாக அந்த கைலாய ஞான உலா எங்கே அரங்கேற்றம் பண்ணப்படுதுன்னா கைலாயத்தில் அரங்கேற்றப்படுது. பெருமான் கருணையால் நமக்கு இந்த சிந்தனையை நம்மளுக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், அனைத்து சிவனேய சிவர்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் முறை திருவடி வணங்கி கொள்கின்றேன். காரணம் சைவ செய்திகள்லாம் சைவ நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பது அபூர்வமாகிற காலத்தில் சைவ நிகழ்ச்சிகளை தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பார்த்துருக்கு பாருங்க. அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம முதல்ல திருமுறைகளை பற்றி பார்ப்போம். 12 திருமுறைகள். இதில் 11ஆவது திருமுறையா நம்ம இந்த 11ஆம் திருமுறைகளோட சிறப்பு என்னன்னு தெரியுங்களா? முதல் நிகழ்ச்சி அதுதான். ஒவ்வொரு சமய தலைவர் சொல்லக்கூடிய நம்ம பெருமானை விளங்கக்கூடிய ஆலவாய் உடைய, அதாவது ஆலவாய் பெருமானே ஒரு பாசனம் கொடுத்துருக்கிறார். இப்போ அவரே ஒரு புலவராக வந்து இந்த நூலை 11ஆம் திருமுறை சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூலில் நாமளும் சிந்திக்கணும் போது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதில் திரு கைலாய ஞான உலா. சரி, கைலாய ஞான உலா போகிறதுக்கு முன்னாடி உலானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? உலானா என்னங்க? உலானா
நம்ம சிம்பிளா சொல்லலாம், எளிமையா சொல்லலாம், விழாவரத்து அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா. இன்னும் ஒரு படி மேல போனா வீதி உலா. வீதி உலான்னா என்னங்க, தெருவை சுத்தி வருது இல்லைங்களா. அது மாதிரி உலா, அதாவது இந்த உலானா எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த இலக்கியத்துல இலக்கணத்துல உலா எப்படின்னா 7 வகை பெண்கள், அதாவது 7 பருவ பெண்கள், ஒரு அரசன் தன்னிறைகளா அரசனோ இல்ல தலைவனோ தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு வீதி விழா வரும்போது அந்த 7 வகை பெண்கள் தன்னுடைய பருவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் உலான்னு சொல்லப்படுது. தான் இலக்கணம். இப்ப நம்ம உலான்னு சொல்றோம். அப்ப நாம இங்க பார்க்க போது திரு கைலாய ஞான உலா. திரு கைலாய ஞான உலா, கைலாயத்துல சொல்லப்படுறதால நம்ம திருவுன்ற வார்த்தை வரும். இந்த பாடலை நீங்க முடிச்சா கடைசா ஆரம்பத்துல திருன்னு ஆரம்பிக்கிறது, முடியும் போது உலா முடியுது. அப்ப இது பேர் ஆரம்பத்துல பெருமாளை குறிக்கப்படும் திருவுலா. அப்ப இது திருவுலா தான் பாரு, ஆதி உலான்னு சொல்லலாம், திருவுலான்னு சொல்லலாம். திரு கைலாய ஞான உலா. இந்த திரு கைலாய ஞான உலா யாரால இயற்றப்படுது? நூலுடைய ஆசிரியர் முதல் தெரிஞ்சுக்குவோம். நூலுடைய ஆசிரியர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், கடற்றறிவர் என்று நாயனார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான். சேரமான் பெருமான் சேர நாட்டின், அதாவது சேர நாட்டின் எப்படி சொல்லுவாங்க, அதாவது கொடுங்கோல் அருகில் உள்ள தஞ்சையை தலைநகராக கொண்டுள்ள சேர நாட்டின் மன்னன். 63 நாயன்மார்கள் உள்ள ஒருவர். சரி, இவர் ஒருவர்னு சொல்றோம். இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம ஊர் ஏன்னா, மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அணுக்க தொண்டர் சொல்றதோட அணுக்க நண்பன் சொல்லலாம். அதற்கு முன்னாடி இவர் பெருமாள் மேல மிகுந்த ஈடுபாடு, சிவபெருமான் மேல மிகுந்த காதல் கொண்டவர். எப்படி காதல் கொண்டவர்? தினந்தோறும் அவர் என்ன செய்வாருன்னா பூசை பண்ணுவாருங்களா. பூசை பண்ணி இந்த சாமிக்கு அமுதெல்லாம் படைக்கும் போது பூசை முடிவில் பெருமான் சிலம்பொலி காட்டி அவருடைய பூசையை அவர் ஏற்றுக்கொள்வதாக தினந்தோறும் அவர் சிலம்பொலி காட்டுவார்கள். இவ்வளோ அந்த பக்தியை பாருங்க. பெருமான் மேல எவ்வளவு அன்பு இருந்தால், பெருமான் இவர் மேல அன்பு இருந்தால் நாம பூசை ஏத்துக்கிறோம்பா. நம்மளுக்கு ஒரு பூ, நம்ம பூசை பண்ணும்போது ஒரு பூ வந்து என்ன செய்யறோம், பக்கத்துல எல்லாருக்குமே சாமி ஏத்துக்கிறாரு, சாமி பூ போட்டாரு பாருங்க, மாலையை கீழே வந்து பூஜை இல்லைங்களா. அப்ப பெருமானே தன்னுடைய சிலம்பொலி சத்தத்தை அங்க கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அதுக்கப்புறம் அவருடைய கடமைகளை அவர் செய்யாது. இது போல அவர் பூசை பண்ணி வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சிலம்பொலி சத்தம் கேட்கு. சேரமான் பெருமானுக்கு ரொம்ப துடிப்பு வந்து போச்சு. ஏன்னா பெருமானுடைய சிலம்பொலி சத்தம் தினந்தோறும் கேட்குமே, கேட்கலையே, நம்ம ஏதோ நம்மளுடைய பூசையில் தவறு பண்ணிடுமோ, வழிபாடு தவறோ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப என்ன செய்யுதுங்க, வழிபாடு தவறுனா உயிரை மாய்த்துக்கிற அளவுக்கு போயிட்டார். தன் உடைவாளை எடுத்து தன்னுடைய கடுத்து அறுத்துக்கிறதுக்காக கொய்துக்காக போறாரு. அப்ப பெருமான் ஆசிரியரே ஒரு பொருள் கொடுக்கிறார், பெருமானே அந்த சுந்தரருடைய தமிழ் பாட்டுக்காக கொஞ்சம் மயங்கி இருந்துட்டேன், அதனால வர தாமதம் ஆகிடுச்சு அப்படின்ற. அதுக்கப்புறம் சிலம்பொலி சத்தம் வருது. அப்பதான் சேரமான் பெருமானுக்கு மிக சந்தோஷம், கேட்டோன்னே சந்தோஷம். என்ன சந்தோஷங்க, பெருமானே அந்த தமிழுக்கு அந்த பாட்டுக்கு மயங்குறாருன்னா அப்படியே சுந்தரரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து போகுது. இதுதான் சுந்தரர் கூட அவர் நம்பி ஆர்வம் கூட தொடர்பு கொள்வதற்கான முதல் வழி. அதுக்கப்புறம் அவர் சுந்தரரை தேடி போய் சுந்தர பெருமான்கிட்ட போய் கட்டு பாராட்டி இவர் அவர் நாட்டுக்கு போது அவர் இங்கே வரது இப்படி ரொம்ப அணுக்கமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பெருமான் இங்க பூசையே சிவபூசையே தவறாது அன்போட பண்ணீங்கன்னா பெருமான் உங்க கூட இருப்பாருன்றதுக்காக சொல்றேன். அவர் பார்க்குறவங்க பல பேர் சிவபூசை பண்ணவங்களா இருக்கலாம், பெருமாள் அன்பு வச்சுக்கலாம் இருக்கலாம். எல்லாருடைய பழமொழி என்னச்சுங்களா, இப்ப சாமி குமராதவங்களை சொல்றேன், வழிபாடு பண்றாங்க, சாமி வழிபாடு என்னையுமே கொடுக்குறங்க ஐயா, இஷ்டம்னா கொடுக்குறங்க ஐயா அப்படின்றாங்க. சாமி இன்னைக்கு அன்பான உண்மையா இருந்தீங்கன்னா சாமி உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு. உங்களை செயல் அவர் செய்வார், நீங்க சும்மா வாய் தான் செய்யணும், இல்லைன்னு உங்களோட செயல் தான் செய்யும், கரணங்கள் தான் நடப்பார். அப்ப எல்லாம் உள்ள ஆற்றலாம் யாருங்க, பெருமாள் கொடுக்குது. அந்த ஆற்றலை உணரணும்னா நீங்க எப்படி இருக்கணும், சாமி கூட நெருக்கமா இருக்கணும். நெருக்கமா இருக்குன்னா பூசையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க, சாமி மேல அன்பு வைங்க, அடியார் மேல அன்பு வைங்க. இதை சொல்றதுக்காக தான் சேரமான் பெருமானுடைய வரலாறு. ஏன் பெருமான் பானபுத்தர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து
நீ அவரை போய் பாரு, அவரை பத்தி பெருமையை சொல்லி அவர்கிட்ட கொடுக்குற. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு இது வந்து மண்ணுலகளை பறந்து பெருமான் திருவடி போய் அடையதுக்கு பாக்கியம் சேரமானது. எப்படி இவங்க 2 பேரும் அனுக்கிறா இருக்கும்போது சேரமான் பெருமானுக்கு இது அம்பியாரூருக்கு வெள்ளையானை மேல புறப்பட்டு வர பெருமானுடைய திருவுருவம். வெள்ளையானை வருது, இவர் ஏறி புறப்படுறார். இது கேள்விப்படுறார் சேரமான் பெருமான். நேரம் வர முடியாது, அங்கிருந்து செய்யறாருங்க. குதிரை வாயில குதிரை காதுல பஞ்சாட்சர மந்திரம் சொல்ற. பஞ்சாட்சர மந்திரம் சொன்ன உடனே குதிரை பெருமானை வணங்கி ஒரு கைலாயத்தை நோக்கி போகுது, இன்னொரு நோக்கி பறந்து போகுது. அப்படி போகும்போதே அவர் என்ன செஞ்சிடறாருங்க, இந்த கைலாய ஞான விழாவை பாடிடுறாரு. அப்ப இவர் பெரிய பாவான நம்மளுக்கு தெரியுது. அது சேரமான் பெருமான் பாவான நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, பஞ்சாட்சர மந்திரம் சொன்ன உடனே சாதாரணமா இருந்த குதிரை இன்னொரு நோக்கி போகுதுன்னு அர்த்தங்க. அந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம தினந்தோறும் நம்ம குருமார்கள் சொன்ன மாதிரி 108 நாட்களோ 108 எண்ணிக்கைகளோ அதுக்கு மேலேயோ சொல்லினே இருந்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்க உடம்புல தானா பஞ்சாட்சர மந்திரம் ஒழிக்க ஆரம்பிச்சு. எப்படி நம்ம எல்லாமே உலகத்துல உடம்புல உள்ள உறுப்பினர் வேலை செய்வோம், அது மாதிரி உங்களுக்குள்ளவே அந்த சிந்தனையில 108 பஞ்சாட்சரமா ஒழிக்க ஆரம்பிச்சிடும். பெருமாள் நம்ம கூட இருக்கிற மாதிரி, அது மாதிரிதான் பஞ்சாட்சர மந்திரம் சொன்னார். குதிரையும் விண்ணுலகம் நோக்கி போயிடுச்சு. அங்க போன உடனே அவர் இவர் என்ன நினைச்சிட்டு போறாரு, சேரமான் பெருமான் குதிரையும் போகுது விண்ணுலகம் நோக்கி, கைலாயத்தை அடைஞ்சிட்டோம், நம்மளை வரவேற்பாங்க அப்படின்னு நினைச்சு போறாரு. அங்க போனா அவருக்கு ஒரு ஏமாற்றம். அவரை 2 சிவகணங்கள் தடுத்து நிறுத்துறாங்க. நந்தியம் பெருமானோட ஆணைக்கிணங்க. நந்தியம் பெருமான கிணங்குனா என்ன காரணம், அந்த கைலாயத்துக்கு காவல் புரியக்கூடியவர் நந்தியம் பெருமான். அவருடைய ஆணைக்கிணங்க அந்த இருவரும் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அப்ப சுந்தர பெருமான் வேற உள்ள போறார். உள்ள போய் பெருமானுக்கு என்ன போகிறார், இவரை வெளில விடல. சுந்தர பெருமான் உள்ள போறாரு, இவரை வெளில விடல. சுந்தர பெருமான் பெருமான் வணங்கி, பெருமானே நான் எவ்வளவு பழி செஞ்சேன், இப்படியெல்லாம் பொறுத்து எனக்கு திருவடி கொடுத்துருக்கீங்க, இப்போ கருணையே கருணை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேரமான் பெருமான என் நண்பர் வந்திருக்கார், வெளியே நிற்கிறாங்க, வெளியே விடல, அதனால உங்களுக்கு கருணை வேணும்னு சொல்லும்போது பெருமான் கூப்பிடுறாரு. நந்தியம் பெருமான பெருந்தேவர் அவர் தான். நந்தியம் பெருமான் பெருந்தேவர் அழைச்சி உள்ள அவர் சொல்றாரு. வந்த பிறகு சேரமான் பெருமான் வணங்குறாரு. இங்கேருந்து வணங்கி பார்க்குறாரு. உங்களை கூப்பிடாம நீ வந்துட்டியே. சேரமான் பெருமானை பார்த்து அவர் சொல்றாரு, சேரமான் பெருமான் ரொம்ப நன்றிகள் கூட பெருமான் திருவடி அடைஞ்சிட்டார் இல்லைங்களா, கைலாயத்துக்கா போயிட்டார். அப்ப அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சாமி கிட்ட. அதில் அழகா பெரிய பணத்தில் அழகா சொல்ல போடும் சாமிக்கு விண்ணப்பம்னு சொல்லிட்டு. பாடலாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ரசிக்கிற 1 மணி நேரம், இதெல்லாம் சொல்றதுக்கு அதிகமான நேரம் இல்லை. மேல இந்த பாடல் நீங்க பெரிய பணம் எடுத்து பாருங்க, அந்த அழகா சொல்லப்படும். இப்போ நான் உங்களை பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், நான் கைலாய ஞான விழான்னு சொல்லிட்டு அதை இங்க அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப பெருமான் அதுக்கு சம்மதிச்சு அந்த அரங்கேற்றத்தை அவங்க நிகழ்த்துறாங்க. அப்ப நிகழ்த்தப்பட்ட நூல் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு, இல்லைங்களா? சரி, அந்த கையில இருக்குது. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், கைலாயத்துல அரங்கேற்றப்பட்ட நூல் நம்மளுக்கு எப்படி கையில வரும்? அதுதான் பெருமானுடைய கருணை. எப்படின்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க, பெருமான் என்ன செய்வாருன்னா, இந்த கைலாதி தோன்றியது எப்படியோ நமக்கு நம்மளுக்கு ஆதாரத்தை தான் நம்ம வந்து அதை நம்புவோம் இல்லைங்களா. கைலாயத்துக்கு சொல்லப்படுதுன்றீங்க, நம்ம கையில வந்துக்குது, அப்ப கைலாயத்தை அரங்கேற்றப்பட்டுதா அப்படின்னா பெரிய புராணம் தான் அது விடை சொல்லுவோம். என்ன பாடுதுன்னா, சேரர் காவல் ஒன்று விண்ணப்பம் செய்த அத்திரு உடாபுரம் அன்று சாரல் வெள்ளியம் கைலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாலில் வேதிய திருப்பிடவூர் கண்ணில் வெளிப்பட பகர்ந்தது. இதுக்கான பொருள் எப்படின்னா, திரு கைலாயத்துல அரங்கேற்றப்பட்ட நூல் இங்கு நம்ம படிக்கிறோமே, 11ஆம் திருமுறையில ஒரு நூல் ஒரு இலக்கியமா வச்சுக்கிறோமே, சிற்று இலக்கியமா வச்சுக்கிறோமே, எப்படி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, அதாவது திருப்பிடவூர் எங்க இருக்கு தெரியுங்களா? திருச்சி மாவட்டத்துல கிழக்கால இன்னைக்கு நம்ம சொல்லப்படுற ஊர் பேரு
திருப்பட்டூர்னு பேர். அதுக்கு திருப்பட்டூர்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் பேர் பிரம்மனாகி, பெருமான் பேர் பிரம்மபுரீஸ்வரர். ஏன் பிரம்மபுரீஸ்வரர் பேர் வருதுன்னா, அங்கே பிரம்மனுக்கு தனி சன்னதி, பிரம்மனுக்கு அருள் புரியுதால அங்கே பிரம்மபுரீஸ்வரர் பேர். பிரம்மன் வழிபாடு செஞ்சதால அந்த பிரம்மனோட பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு புறநானூற்று ஒரு பாடல்ல குழந்தை குணாது அருங்கடி பிடவூர் அறப்பெயர் சாத்தான் அப்படின்னு ஒரு புறநானூற்றுல ஒரு பாடல் வருது. இந்த உறந்தை என்பது உறையூருங்க, கொனாது என்பது கிழக்கு. உறையூர் கிழக்கே, உறையூர்னு திருச்சி இல்லைங்களா, அந்த உறையூர் கிழக்கே பிடவூர், அதாவது பட்டூர், அந்த அந்த ஊரில் சாத்தான் என்கின்ற சிவபெருமான், சாத்தான் என்கின்ற பெயரில் சிவபெருமான் கேட்ட நிலையில மகா சாத்தானாக இருந்து கேட்ட இந்த நூலினை, அதாவது அங்கே போய் அது சுதையே பார்த்தீங்கன்னா சின்ன துணை கோயில் இருக்கும், அதில் ஒரு கையில் வச்சிருக்கார் இறைவன், அந்த சுவடியை கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியேப்பட்ட இறைவன் அங்கே அந்த திருக்கோலம் போட்டிருக்கிறார். அப்போ அங்கே எப்படி போகிறாருன்னா, இந்த நூல் பிடவூர் என்ற தளத்துல எம்பெருமான் வேதியர் குளத்தில் வந்து இருந்து மீண்டும் அந்த அரங்கேற்றம் பண்ணிட்டு போனாருங்க. அவர் தான் மகா சாத்தானாக இருக்கிறாருன்னு ஒரு சொல்வடை. இது உங்களுக்கு செய்தி செல்வழி செய்தியாக உங்களுக்கு சொல்றேன். அப்படியேப்பட்ட இந்த கைலாய ஞான உலாவை நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். இந்த உலா என்பது வெறும் உலா இல்லை, இது திரு கைலாய ஞான உலா. இங்கே ஞானத்தின் உடைய 7 படிநிலைகளை தான் இங்கே 7 பருவ பெண்கள் உணர்வைக்கு வருகின்ற காட்சியாக சொல்லப்படுகிறது. சித்தாந்தம் தான் எப்படின்னா, நம்முடைய பெருமான், நம்ம இந்த ஆன்மா பிறப்பெடுத்து பெருமான் திருவடி எடுத்துக்கிற 7 படிநிலைகளையும் இந்த 7 பருவ மங்கைகளுடைய பெருமானை பார்த்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு காலகட்டத்தில் பக்குவப்படும். அதுபோல 7 வகையான பக்குவத்தை தான் இங்கே 7 வகையான பெண்களுடைய பருவநிலையில வச்சு இங்கே திரு கைலாய ஞானம் சொல்லப்படுது. இது அதன் வழி என் பெருமான் மீது கொண்ட அன்பின் திறத்தையும் இறைவனின் அருள் திறத்தையும் இந்த நூலின் மூலம் வள்ளி கொடுத்திருக்கிறாரு சேரமான் பெருமான். இது ஞானம் பெற விளையவர்களுக்கு ரொம்ப அருமையான நூல். இது நம்ம திரு கைலாய ஞான உலா. அதான் சொன்ன திரு என்ற வார்த்தை சொல்றதுனாலே உலா என்ற வார்த்தை ஜீரு உலான்னு இதுக்கு பேரு. ஆதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதி உலான்னு சொல்லுவாங்க. அப்ப இது 7 வகையான பெண்கள் மகளிர்கள் அந்தந்த பருவத்தில் இருக்கும்போது பெருமானை பார்த்து பெருமான் வீதி உலா வரும்போது அவங்களுக்குள்ள ஏற்படுற உள்ளத்தில் உள்ள உணர்வுகள், அந்த வெளிப்பாடு தான் இப்போ நம்ம இந்த திரு கைலாய ஞான உலா பார்க்க போறோம். அந்த 7 வகையான பெண்கள்னா யாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நான் ஒரு நூலை பற்றி படிக்கிறேன்னா சிறு செய்திகளாக இருந்தாலும் அதை பற்றி தெளிவுபடுத்தணும் போனால் தான் நம்ம முழுமையாக உணர முடியுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் இது விளக்கமாக சொல்கிறேன். இது எல்லாருக்கும் சான்றோர் பெருமக்களாக இருக்கிறீங்க, இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் போதாத நாயம் சொல்கிற மாதிரி நான் கடனில் இருக்க வந்தான் இருந்தாலும் இருக்கிற நான் என் மூலியமாக கொடுக்கறத கொஞ்சம் ஒழுங்காக சிறப்பாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் இந்த குறிப்புகளாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த 7 வகை பெண்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 5 முதல் 7 வரை இருக்கிற பெண்களோட பெயர் என்னன்னா பேதன், அதாவது பேதன்னு சொல்லுவாங்க. 5 முதல் 7 வயது வரை. 8 முதல் 11 வரை பெண்களுக்கு பெதும்பை, 12 13 வகையான பெண்களுக்கு மங்கை, 14 19 வயது இருக்கிற பெண்களுக்கு மடந்தை, 20 25 வயது உள்ள பெண்களுக்கு அறிவை என்ற பெயர், 26 32 வயது உள்ள பெண்களுக்கு தெரிவை, 33 40 வயது உள்ள பெண்களுக்கு பேரிளம்பெண். ஏன் இதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லணும்னா, இது கைலாய ஞான சேரமான பெருமான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்ட கண்ணியை கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளை சொல்ல போறேன். பேதைனா அவங்க எப்படி இருப்பாங்க, பெதும்பைனா எப்படி இருப்பாங்க, அவங்க உணர்வுக்கு எப்படி இருக்கும், அவங்க தோற்றம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் அவர் இந்த நூலில் விளக்கிறார். அதுக்காக தான் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டுன்னு சொல்லி தான் அதை சொல்றேன். அப்ப இங்க சேரமான் பெருமான் 7 பருவ மகளிர் நிலையை நம்மளுக்கு இங்கே உணர்த்துறார். அதே மாதிரி நான் இப்போ இது திருப்பிடவூர்ல தான் நம்மளுக்கு இது அரங்கேற்றம் பண்ணது, இங்கே பூலோகத்தில் அரங்கேற்றம் பண்ணது. சரி, இதில் மகளிரை குறிப்பிடுறாங்களே, இந்த மகளிர்கள்லாம் தேவ மகளிரா இல்லை மண்ணுலக மகளிரா, அது ஒரு சந்தேகம். குறிப்பு இல்லை, ஆனால் சில உரையாசிரியர் குறிப்பிட்டுக்கிறாங்க. எப்படி குறிப்பிட்டுக்கிறாங்கன்னா,
அது எல்லாம் வந்து மானுட மகளிர்கள் தான், தேவ மகளிர் கிடையாது. எப்படின்னா கோவில்களில் இறைவனுக்காக தொண்டு செய்யறாங்க இல்லையா, அவங்களை குறிப்பிடுறாங்க. அது எப்படி நம்ம ஒன்றும் அழகா சொல்லணும்னா, மாணிக்க வாசகர் கோயில் பினா பிள்ளைகால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தார், ஒரு பாடலை சொல்வார். அந்த மகளிர் தான் இங்க 7 வகை மகளிரால் இங்கே குறிப்பிடப்படுது. அதுதான் இங்கே நம்ம சொல்லப்படுது. இந்த அந்த இந்த நூலுக்கு 197 கன்னிகள் வந்து பாடல் வரிகள் சொல்லுவாங்க. இது எந்த வகையில இறைவன் உலா வந்த காட்சியை சேரமான் பெருமான் சொல்லியிருக்கின்றாருன்னா, எப்படி சொல்லிக்கிறாருன்னா, ஒரு வகை வகையை பிரிச்சிருக்கிறார். முதல்ல ஒரு 10 வகை கன்னிகள்ல 10 பாடல் வரிகள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெருமானுடைய பராக்கிரமம் சொல்லுவாங்க இல்லையா, பரத்துவங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரத்துவங்களை சிவபெருமான் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய கருத்தினை துல்லியமா சொல்லியிருக்காரு. அதை நான் பாடல் படிக்கும்போது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பெருமானுடைய பராக்கிரமங்கள். அடுத்ததாக அடுத்த 10 கனிகள் என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய தோற்றம். பெருமான் தோற்றம் எப்படி இருக்கும், அவர் எந்த வகையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லப்படுது. அதுக்கடுத்த ஒரு கண்ணியில அவர் அடுத்த ஒரு 10 கண்ணியில 10 வரிகள் என்ன சொல்றாருன்னா, இறைவனுக்கு அலங்காரம் செய்கின்ற காட்சி சொல்றாரு. இறைவனுக்கு அலங்காரம் செய்கின்ற காட்சி. இதை நம்ம ஒரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க படிக்கும் போது இவ்வளவு செய்திகள் இருக்குதா, பெருமான் இவ்வளவு மேன்மை பொருந்தியவரா, பெருமானுக்கு இவ்வளவு பரிவாரங்கள் இருக்கிறதா, இவ்வளவு அலங்காரங்கள் இருக்கிறதா, இவ்வளவு வாத்திய கருவிகள் இருக்குதா, எல்லாம் நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கு. 11ஆம் திருமுறை கைலாய ஞான விழால அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வர 37 கன்னிகள்ல இறைவர் இந்த கைலாயத்துல இருந்து புறப்பட்டு வரார். பெருமான் கூட யார் யாரெல்லாம் வராங்க, வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவரும் வரவங்க என்ன செய்யறாங்க பெருமானுக்கு. இப்ப நாமளே ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஒரு நண்பரோ உறவினர்களுக்கோ போறீங்க, சும்மா போவீங்களா, எதனா உங்களுக்கு நண்பளிப்பும் வாங்கி போவீங்க. இல்லை உங்க உறவினர் வீட்டுக்கு கலந்து போனா கூட அங்க எப்படி போவீங்க, அங்க போய் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்வீங்க. நம்ம நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு போனாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை, அந்த குடும்பத்துக்கு தேவையான வேலையை நீங்க செய்வீங்க இல்லையா. அது மாதிரி பெருமான் திருவீதி உலா வரப்போறாருன்னா அங்க இருக்கிற அந்த விண்ணுலகமே பரபரப்பா இருக்கலாம். நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு படத்தை மட்டும் பார்த்தேன். பெருமான் இடையில வரார், இப்படியோட வரார். அவரை சுத்தி உங்களுக்கு தெளிவா இருக்க சொல்லணும் நான் சொல்றேன். காசியில அந்த அகோரியை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அகோரி கும்பமேளா எல்லாம் பார்க்கும்போது ஒரு பங்கு எப்படி இருக்குங்க, எல்லாம் சிவமயமா இருக்கும். எங்க பார்த்தாலும் அடியார் பெருமக்களாக இருப்பாங்க. அதுல ஒரு சாமி மட்டும் பல்லக்கில் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி காட்சி தான் விண்ணுலகத்தில் நடக்குது இந்த திருவிதி கையில். நாம இதை நம்ம உங்களுக்கு படமா போட்டு காலத்துல நீங்க பாவனையே நினைச்சுக்க வேண்டியது. நான் சொல்ல அது பாவனையே நினைச்சிங்க. பாவனையா உள்ளுக்குள்ள நீங்க அதை காட்சி பொருள் ஆக்கிட்டீங்கன்னா சொல்ற கருத்துக்கள்லாம் அப்படியே போய் உங்களுக்கு அப்படியே பசுமரத்தில் அடிச்ச ஆணி போல அமைஞ்சிடும். காரணம், இப்ப நான் மனசுக்குள்ளே ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். அது சாமி இப்படிதான் இருப்பார், பிரம்மானா இப்படிதான் இருப்பார், திருமாலா இப்படிதான் இருப்பார். ஏன்னா அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் இருப்பார், இவங்களுக்கு தான் ஊர்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கைலாய ஞான விழாவில் சேரமான் பெருமாள் அவ்வளவு திறம்பட இதை நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார். அதுலதான் எந்தெந்த கண்ணியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 37 கண்ணியில என்ன சொல்றாங்க, பெருமான் கூட யாரெல்லாம் வராங்க, எப்படியெல்லாம் ஒரு செயல்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் பலவிதமான இசைக்கருவிகள், அதுவும் இல்லாம அந்த வாத்தியத்தால் எல்லாம் முழங்குகின்ற தன்மை. அந்த வாத்தியம் முழங்குது இல்லைங்களா, இசை கச்சேரி பண்ணீங்கன்னா ஆளாளுக்கு அடிச்சீங்கன்னா என்ன தகுதி, காது தான் பிடிச்சிக்கும் இல்லைங்களா. ஆனால் இவ்வளவு வாத்திய கருவிகளும் பெருமாண்ட வாசிக்கும் போது அது அதனோட தன்மையை வெளிப்படுத்துதுங்க. அதை வெளிப்படுத்தும் போது ஒரு இசை எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் இவர் அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வர 17 கன்னிகள்லாம் அழகா பெருமானுடைய உருவக காட்சி அமைக்கிறார். மகளிர் குழாம்லாம் அங்க என்ன செய்யுது, அந்த காட்சிகள்லாம் காண்பதற்காக வந்து நிற்குது. அந்த உருவக காட்சியை அந்த மகளிர் குழாம் பார்க்க வராங்க. அந்த மகளிர் குழாம் வந்து பார்த்து அவர்களும் உள்ளத்துள்ள இந்த காட்சியை, இந்த உணர்வும் அந்த உணர்வுகள் அந்த தன்மைகளும் எப்படி இருக்குது என்பதை அடுத்து வர கண்ணிகள் அவர் சொல்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர 10 பேதையை பத்தி தனியா சொல்றாரு. பெண்கள் 7 வகை பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி தனித்தனியா அந்த பேதை பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய மனதுக்குள்ள பெருமானுடைய தோற்றம் காட்சி எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆக
இந்த திரு கைலாய ஞான விழா கொஞ்சம் சில பிரிவுகளாக பிரிச்சுக்கிடணும். இப்படி பெருமானுடைய பராக்கிரமம் சொல்லத்துக்காக ஒரு சில கண்ணிகள், பெருமானுடைய பராக்கிரமம் சொன்னதுக்கு அப்புறம் பெருமானுடைய கீர்த்திகள், பெருமானுடைய இறைவனுடைய தோற்றம், இறைவனுடைய தோற்றத்தை சொல்லணும். அதுக்கு அடுத்தது பெருமான் எப்படி வராருங்க, பெருமானுக்கு அலங்காரம் செய்கிற விஷயம், பெருமான் வீதி விழா வரும்போது அவருக்கு கூட வந்தவங்க அவங்க செய்கிற செயல்கள், அடுத்தபடியாக பெருமானுடைய அழகை பார்த்தோ தோற்றத்தை பார்த்து 7 வகை பெண்கள் தம் உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்வுகளையும் தன்மைகளையும் வெளிப்படுத்தும். இதுதான் நான் சிம்பிளா லாஜிக்கா நம்ம என்ன சொன்னோம். சைவ சித்தாந்தத்துல ஒரு ஆன்மா பிறப்பெடுக்குதுன்னா எப்படி பிறப்பெடுக்குது? இருள் என்ற ஆணவத்தின் பிரிவுள்ள ஆன்மா இருக்கும்போது பெருமான் மிகப்பெரிய கருணையால இந்த ஆன்மா நம்முடைய திருவடியில நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் பொருட்டு பெருமான் இந்த ஆன்மா மேலோட்ட கருணையினால இந்த ஆன்மாவுக்கு தீபகாலம் கொடுப்பதற்காக மிகப்பெரிய திட்டம் வகுத்து என்ன செய்யறாருங்க, தனு கரண புவனம் போகம் என்ற 4 வகையான பொருட்களை கொடுக்கிறார். கருணா உடம்பு, கரணா உடம்புள்ள அங்கங்கள், கரணம் தனு கரணம் புவனம், புவனம் இந்த உலகம், போகம்னா இந்த உலகத்தில் நாம் நுகர்கின்ற பொருள். இதெல்லாம் கொடுத்து நம்ம நுகர செய்து செயல் செய்து வைத்து நம்முடைய நன்மை தீமைகளை கொண்டு வந்து நம்முடைய பாவ புண்ணியங்களை செய்து வேண்டி பெருமானுடைய திருவடி அடைவதற்கான வழிமுறை பெருமான் செய்கிறார். அந்த அந்த ஆணவ பிடியிலிருந்து நம்ம பெருமான் திருவடி அடையும் போது அடையத்துக்குள்ள பக்குவ நிலைகள் தான் ஒரு 7 வகையான பக்குவ. இன்னைக்கு எப்படி மாறுபட்டிருக்கலாம், இங்க நம்ம திரு கைலாய ஞான சொல்லும்போது 7 மகளிர் எப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு 7 வகையான பக்குவ நிலையை குறிப்பது எதுனா அந்த 7 வகை பெண்கள் தன்னுடைய வயதுக்கு தகுந்த போல உள்ள பருவத்துல பெருமான ஒருவர் தான். ஆனா பார்க்கிற அந்த 7 வகை பெண்களுடைய பருவம் ஒவ்வொரு வயது உடையது. அந்த ஒவ்வொரு வயதுக்கும் உள்ள ஒரு உணர்வுகள் வேற, அமைப்பு வேற, உடல் அமைப்பு வேற, சரிங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பார்வை பெருமான் மேல இருக்கும். அதே மாதிரிதான் ஆன்மாக்கள் பிறந்ததிலிருந்து இறப்பற வரைக்கும் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிகிற வரைக்கும் தன்னுடைய ஆன்மாவுடைய பக்குவ நிலைகள் பல வகையா இருக்கும். அது இதையும் ஒத்துதான் இது கைலாய ஞான விழா பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கான பக்குவ நிலையை அடைவதற்கான ஆன்மாக்கள் படிநிலை எப்படி கொண்டு போதோ அது மாதிரி விளக்கப்படுது. இது ஓரளவுக்கு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அடியனுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி இதில் சொல்றேன். உங்களுக்கு புரியலன்னா நம்ம வர இதுல நம்ம ஆண்டோர் சான்றோர்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த பாடல்களை பற்றி நம்ம படிக்க போவோம். இப்ப நம்ம திரு கைலாய ஞான விழா படிக்கலாம். திரு கைலாய ஞான விழா அந்த ஒரு முதல் பாடல் எல்லா பாடலும் படிக்க முடியாது, ஆனால் இப்பயே மணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால அங்கங்க ஒரு 2-3 பாடலை மட்டும் படிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். முதல் பாடலே பாருங்க, பெருமான் முதல் கண்ணியில என்ன சொல்றாரு பாருங்க. முதல் கண்ணியில பெருமான் அழகா போடுறார். அதாவது திருமாலும் நான்முகனும் தேர்ந்து உணராத அன்றங்கு அருமான் ஒரு அழலாய் நின்ற பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திருவாசகத்தில் படிப்போம், திருமாலும் பன்றியுமாய் படிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் இதுவும் அவங்களுக்கு தான். நம்ம ஏன் அடிக்கடி திருமாலும் பிரம்மனையும் நம்ம குறிக்கிறாங்கன்னா காரணம் இல்லாம இல்லை. பெருமான்கிட்ட ஆணவம் கொண்டிருந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுறை தேடி போகும்போது இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்மை போல அடியார்களுக்கு பெருமான் திருவடி கொடுத்து கொள்கின்றார். அந்த வகையில தான் அதுக்காக தான் அடிக்கடி சொல்றாங்க, பெருமான் அடியாருக்குள்ளதான் இருக்கிறார், அடியார் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறார். அதனால்தான் சிவனடியார்கள் எல்லாருமே ஒவ்வொரு சிவம். இப்ப நீங்க இந்த காணொலி வாயிலா நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் ஒரு சிவம், உங்களுக்குள்ள ஒரு சிவம் இருக்குது. அந்த சிவத்துக்கிட்ட தான் நாம சிவத்தை பத்தி பேசுறோம். அப்ப அந்த எல்லாருமே சிவமாயிட்டோம்னா என்ன ஆகுது? கடவுளை போய் நிந்திப்போமா? சாமியை போய் நம்ம சண்டை போடுவோமா? சாமி அங்கமாளியில சொன்ன மாதிரி, அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி வாயை வாழ்த்துக்கின்றாய், அது மாதிரி நம்ம வாயால வாழ்த்த தான் செய்வோம் இல்லைங்களா? அப்ப அந்த சிவனா நினைச்சிட்டீங்கன்னா, எல்லாரையும் சிவனா நினைச்சிட்டீங்கன்னா கருத்து ஒற்றுமை வரும், கருத்து வேறுபாடு வராது, நம்மளுக்குள்ள எந்த பிணக்கும் வராது, அடியாருக்குள்ள பிணக்கு வரக்கூடாது.
அதனாலதான் இந்த சேரமான் பெருமான் நூலை நம்ம படிக்கிறோம். அதான் அவர் சொல்றார், திருமாலும் நான்முகனும் தேர்ந்து உணராது அன்றங்கு அருமால் உரடலாய் நின்ற பெருமான். திருமாலும் நான்முகனும் தேர்ந்து உணராத நிலையில அரிய மயக்கம் கொண்டு உழன்று நிற்கிறாங்களா அப்படின்னா தெய்வத்தை பெருமா நிற்கிறாங்க சாமி. அவங்க மயங்கி போய் நிற்கிறாங்க. திருமணியை பார்க்க முடியும். இப்ப பெருமான் என்ன நினைக்கிறாங்க, தீப்பிழம்பாய் வெளிப்பட்ட சிவபெருமான் கருவாய் பட்டு பிறக்கார். இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. பெருமான் மட்டும்தான் பதி, சாமி மட்டும்தான் பதி, சிவபெருமான் மட்டும்தான் பதி, மற்ற யாருமே பதி கிடையாது. அவர் மட்டும்தான் நான் பதின்னு சொல்லுவாங்க. ஒருவன் ஒன்று ஒருவன் என்று ஒருவன் காண்க சொல்லி திருவாசல வரும். அப்ப பெருமான் எங்கும் தோன்றுவான். அதான் சொல்ற அடுத்த வார்த்தை, பிறவாதே தோன்றினான். பிறவாதே தோன்றினா கருவுல பிறக்கிறவங்க கிடையாது, மற்ற எல்லாருமே கருவுல பிறந்தவங்க தான். கருவுல பிறக்காதவங்க தான் பெருமான். அதனால்தான் பெருமான் ஒரு எங்கும் தோன்றுவான். பெருமான் அதுதான் பிறக்க மாட்டான், பெருமான் தோன்றுவான். மார்க்கண்டேயருக்கு என்ன செஞ்சாருங்க, சம்ஹாரம் பண்ணும்போது என்ன செஞ்சாருங்க, தோன்றினான். பிறந்தா வந்தான் இல்ல. சாமி எங்கே பிறந்து வந்தார் கேள்விப்பட்டு பாருங்க, தோன்றுவார் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பதான் பெருமான் மட்டும் தான் பதி, மற்றதெல்லாம் பதி கிடையாது. சிறுதெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமான் தன்மயப்படவன், தன்மயமானவன் என்றால் நாம தன்மயமானவன் கிடையாது. நம்ம இங்கே உட்காந்துக்கினே சிங்கப்பூர்ல நம்ம என்ன நடக்க சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லைங்களா. அங்க போனதான் தெரியும். நம்மளுக்கு யாரா சொல்லித்தான் அறிய முடியும். பெருமான் அப்படி கிடையாது. உட்கார்ந்த இடத்துல நின்ன இடத்துல எல்லாமே அறியும், முக்காலமும் அறிய முடியும். இப்ப பெருமான் நமக்கு அதாவது கால வயப்படாதவன் பெருமான் சொல்லுவாங்க. அப்படி திருமாலும் நான்முகனும் தேர்ந்துணாத அன்றங்கு அருமால் உறவலா நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் உறவாதே யாக்கை துறந்தான் முறைமையில் அழாதே ஆழ்ந்தான் அழாது அவைவியான் ஊழால் உயராதே ஓங்கினான் சூழலி நூல் ஓதாது உணர்ந்தான் உணராது முன்னியான். பெருமான் ஓதாது ஓதுவான். நாம தான் புத்தகத்தை வச்சு படிச்சுருக்கிறோம். 2 வரியும் நம்மளுக்கு நிற்க மாட்டேது. அவ்வளோ குற்றங்களோட உடம்பு. இந்த உடம்பு என்னங்க, குற்றங்களோட நாம திருநீர் எடுத்துக்கலாம், வெளிச்சின்னு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய குற்றங்கள் முன் பிறவிலையோ இந்த பிறவிலையோ நம்ம அறியாமல் செய்த பிறவியால் குற்றங்களால நம்மளுக்கு எதுவுமே உணர முடியாது. பெருமான் ஓதாது உணரக்கூடியவன். அதான் சொல்ற, யாதும் அணுகாது அணுகியான் ஆதி அரியாகி காப்பான். பெருமான் அது மட்டும் செய்யல, ஆதி அரியாகி திருமகளாக இருந்து என்ன செய்வாங்க, ஆதி அரியாகி காப்பான். நம்மளை காப்பான். அயனாய் படைப்பான், பிரம்மனாக இருந்து நம்மளை படைப்பான். அரணாய் அடிப்பான், உத்தவனாக இருந்து நம்மளை ஒடுக்குவான். பெருமான் இது மட்டும் 5 வயது இதை பண்ணுவார். நம்ம அவர் இருந்து செய்கிறார். பேருக்கு தான் அந்த பதவி, திருமால் பெருமாள பதவி. நம்ம அறியாதவர்களுக்கு கொடுத்த பதவி தான் அது. அடுத்தது அடுத்த பாடல் அடுத்த 10 கண்ணியில பாத்தீங்கன்னா சிவனுடைய தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. இறைவன் கைலாயத்திலே இறைவன் திரு ஓலக்கத்தில் எழுந்து அருளிருக்கின்ற காட்சி. கைலாயம்னா சும்மாவா? கைலாயத்தை நம்ம என்ன சொல்லுவோங்க, வெள்ளிமலைன்னு சொல்லுவோம். வேற சேக்கிழார் பெருமான் அழகா குறிப்பிடுவார். திருநெறியும் வெள்ளிமலையெல்லாம் அழகா குறிப்பிடுவார். அது மாதிரி கைலாயம் திரு ஓலக்கத்துல எழுந்து அருளிருக்கின்ற காட்சியை இந்த வர பன்னிக்கண்ணியில படிக்க போறோம். அப்படின்னா இந்த பாடல் பெருமான் தேவர் அறியாத தோற்றத்தான் தேவரைத்தான் பரநாய மேவியவாறே விதித்தமைத்தான் மேலாள விண்ணோர்களும் காண அறிய முடியாத மிகுமேனியான பாருங்க. பெருமான் அந்த விண்ணோர்களும் நம்முடைய சபதமேற்றபடி அந்த விண்ணோர்கள்லாம் சம்மதமேற்றபடி உரிய சூழலை தந்து ஏற்படுத்தி கொடுப்பான். பெருமான் விண்ணோர்களுக்கு காண முடியாத பெருமான். நம்மளுக்கெல்லாம் ஒரு அச்சம், ஒரு கேள்வி வரும், நாங்கள் ஏன் அவங்க கைலாயத்துல இருக்கிறாங்க, அவங்களாம் தேவர்களாச்சே, அவங்களுக்குலாம் எப்படி சாமி தெரியாதா? சரியான கேள்விதான். ஐயன்தான் என்னன்னா, தேவர் பெருமான்லாம் அந்த தேவர்கள்லாம் சாமியை அந்த பக்குவங்களை உணர முடியாதுதான். அவங்க எங்க வந்து நாம தான் உணர முடியும். இங்க வந்துதான் பெருமான் பூலோகத்தில் வந்து பெருமான் திருவடி அடைஞ்ச பிறகுதான் உணர முடியும். அதனாலதான் அதே திருவாசக பாடல சொல்லுவாங்க. இந்த திரு பள்ளியைச்சில் கூட கடைசி பாடல்ல வரும். சரியான பாடல் ஞாபகம் இல்லை. தவறா சொல்லிட்டு கொடுத்தாங்க, வரி ஞாபகம் வருது, தவறா சொல்லிட்டு கூடாது. ஏன்னா ஆண்டோர்
சான்றோர் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம தவறாக ஒரு வார்த்தை விட்டுக்கூடாதுக்காக தான் ரொம்ப அவையடக்கமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பாடல்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சா கூட தெரியாமல் ஒரு வார்த்தை தவறாயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். சிவன் உய்ய பூமின்னு வருது இல்லைங்களா, அது அந்த பாடல் கடைசி பாடல். அந்த பாடலை பாருங்க. இந்த விண்ணோர்களே தேவர்களே இங்கே வந்தால் தான் பெருமாளுடைய திருவடி அடைய முடியும். உலகத்தில் பிறந்தா மட்டும்தான் பெருமாளுடைய திருவடி அடையும். அங்கிருந்தா அவங்களுக்கு தெரியாதுன்றான். அதான் தேவர் அறியாத தோற்றத்தான். தேவருக்கு அவங்க தெரிய மாட்டாங்களாம். அதே போல எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள்கொடுப்பான். இந்த வார்த்தை பாருங்க பாடல். எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள், அதாவது உங்களுக்குள்ள நீங்க பெருமாளை வழிபடுறீங்க. கோயிலுக்கு போறோம், திருக்கோயிலுக்கு போறோம், சாமியை வேண்டுறோம். சில பேர் கண்ணை மூடி வேண்டுவாங்க, சில பேர் கண்ணை திறந்து வேண்டுவாங்க, சில வச்ச கண்ணை வாங்காம இமைக்காமல் வேண்டுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்குள்ள ஒரு உருவாக்கம் இருக்கும். சாமியோட உருவம் குழந்தையாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ நீ எப்படி சாமி வேண்டுகிறீங்களோ பெருமான் அதுவாகவே உங்களுக்கு அருள் கொடுப்பான். பெருமான் அதுவாகவே இருந்து உங்களுக்கு அருள் கொடுப்பான். அப்ப சீரார், அதாவது எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான். பெருமானுடைய தோற்றம் அப்படி. அதே மாதிரி சீரார் சிவலோகம் தன்னூர் சிவபுரத்தில் ஏறார் திருக்கோயில் உள்ளிருப்ப ஆராய்ந்து. சீரார் சிவலோகம்னா என்னங்க, சிவலோகம்னா கைலாயம். தன்னூர் சிவபுரத்துள் ஏறார் திருக்கோயில் உள்ளிருப்ப, அங்க இருக்கிற திருவோலக்கம் சொல்கின்ற அந்த திருக்கோயில் உள்ள பெருமாள் இருப்பாருன்னா. அது மட்டும் இல்ல, செங்கன் நமரர் புறம் கடங்கன் சென்று ஈன்ற எங்களுக்கு காட்சியருள் என்றிருப்ப. செங்கன் அமரர் புறம் கிடைக்கன்னா செம்மையான கண்களுடைய தேவர்கள்லாம் கைலாயத்து வாயில நின்று என்ன கேட்குறாங்கன்னா, சென்று ஈண்டி எங்களுக்கு காட்சி கொடுங்க, இங்கே திருவீதி விழா எங்களுக்கு காட்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கைலாயத்தை வாசப்படியில் நின்று அவங்க என்ன செய்யறாங்க, வேண்டி நிற்கிறாங்க பெருமானுக்கிட்ட சொல்லுவதாக. அப்படி அந்த 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 கண்ணியில 10 கண்ணிகள் அது வந்துருதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ணி 10 கண்ணிகள் இறைவனுடைய அலங்காரம் செய்கின்ற காட்சியை சொல்றார். இறைவனுக்கு அலங்காரம் செய்கின்ற காட்சியாக சொல்றார். எப்படி? கற்பகம் ஈன்ற கமல் பட்டினை உடுத்தும் கலைமலிந்த பொற்கடல்கள் கால்மேற் பொழிந்து. கற்பகம் ஈன்ற, கற்பகம் என்றாங்க மேல் உலகத்துல விண்ணுலகத்துல கற்பகம் உதவிய மனம் வீசும் பட்டாடியை உடுத்தி பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கலைகளை திருவடிகள் சிறப்புற அணிந்து அப்படின்னு நம்ம இந்த சேரமான் பெருமான் நம்ம சொல்ற அந்த அவருடைய அலங்காரத்தை பற்றி சொல்றதா சொல்ற. பெருமான் அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கும் போது சூழா மணிசேர் முடிகவித்து சுட்டி சேர் வாழாத முதற்பட்டம் மண்ணு வைத்து மணிமகர குண்டலங்கள் காதுக்கு அணிந்தங்கு அணிவயிர கண்டிகை பொன்னான் பனிபெரிய ஆரம் அவை பூண்டு அணி திகழும் சன்ன வீரம் திருமார்பில் வில்லிலக ஏருடை. இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். அந்த கடைசியா வர பாட்டு நந்திமா கால சடை அடிந்த போதத்து வந்து வசுக்கள் இருக்குரைப்ப ஒரு பாடல், ஒரு கண்ணி. இங்க நந்தி மாகாலர் அப்படின்றவங்களாம் யாரு? பெருமாவுடைய அணுக்க தொண்டர்கள், அணுக்க காவலர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? கடைக்கழிந்த போதத்து. அவங்க என்ன செய்யறாங்க? நந்திமாதேவரும் மாகாலரும் காவல் செய்திடும் திரு அணுக்க திருவாயிலை கடந்திடும் நிலையில் 8 வசுக்கள். 8 வசுக்கள்னா 8 வகையானவர்கள் வசுக்கள். இவங்க வசுக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை உரைத்து கொண்டிருப்பவர்கள். நேரமும் வேதத்தை உரைப்பவர்கள் தான் இந்த வசுக்கள் சொல்லுவாங்க. அந்த வசுக்கள் முன் தோன்றி இருக்கு மறைவோத உறுப்பினர் கொண்டவர்களுக்கும் அரிய பெரிய புகழ் கொண்ட சர்ப்ப முனிகளும் பெருமையில் சிறந்த தலைவரான சிவனை வாழ்த்துறாங்க. இங்க இந்த இடத்துல கைலாயத்துக்கு உள்ளார். அதுக்கு அடுத்தது அவர் பெருமானுடைய நம்ம எதை படிக்க போறோம்னா, அவர் இறைவன் கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு அலங்காரம் பண்ணி புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும்போது பெருமான் கூட யாரெல்லாம் வராங்க
யாரெல்லாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க, அது மட்டும் இல்ல எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய செயல்கள் இருக்கின்றன, பலவிதமான இசைக்கருவிகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் முழங்குகின்ற தன்மை எப்படி அப்படின்னு இதுல நம்மளுக்கு விளக்கமா சொல்ல போறார் சேரமான் பெருமான். பன்னிருவர் ஆதித்தர் பல்லாண்டு எடுத்திசைப்ப பொன்னிறத்த மண்ணும் மகதியான் யாழ் வாசிப்ப புண்ணியலும். இந்த பாடல பன்னிருவர் ஆதித்தர், பன்னிருவர் ஆதித்தர்னா யாருங்க? பன்னிருவர் ஆதித்தர்னா 12 சூரியர்கள் சொல்லுவாங்க. 12 சூரியர்கள், அந்த 12 சூரியர்கள். அந்த 12 சூரியர்கள் மட்டும் இல்ல, அவங்க என்ன செய்யறாங்களா, பல்லாண்டு வாழ்கிறாங்க பெருமானுக்கு. பொன்னிறைத்த மண்ணும் மகதியான் யார் வசிப்ப. இங்க மகதியன் அப்படின்னு வருது, சில பேர் அகத்தியன் படிக்கிறாங்க. இந்த இடத்துல என்னுடைய குறிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல மகதியன் நாரதரை குறிக்கணும். ஏன்னா அகத்தியனை பத்தி பின்னாடி வரும்ன்றாங்க. ஏன் இங்க நாரதரை குறிக்குது? மகதியன் யாழ் வாசிப்ப புண்ணியலும். அப்ப அங்கி கமல்தாபம் ஏந்த யமன் வந்து மங்கள வாசத்தா வாழ்த்திருக்கிற. அங்கி கமல்தூபம்னா, அங்கினா யாரு? அங்கினா அக்னி பெருமான். அவர் கமல் தூபம் ஏற்றுறாருங்களா, யமன் வந்து மங்கள வாசகத்தால் வாழ்த்துரைப்பார். கேட்கறதுக்கு என்னடா இது, யம பெருமான் பேரை சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், அம்மங்கள்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல 11ஆம் திருமுறையில சேரமான் பெருமான் என்ன சொல்றாருங்க, யமன் வந்து மங்கள வாசகத்தால் வாழ்த்துரைப்பார். மங்கள வாசகத்தால் வாழ்த்துரைப்பார்னா என்னங்க, ஏன் வாழ்த்து? அவருடைய பெருமான வாழ்த்துதால் பெருமான வாழ்ந்துட போறாருங்களா? பெருமானுக்கு வாழ்த்து தேவையா? பெருமானுக்கு வாழ்த்து தேவையில்லை. பெருமான வாழ்த்துதன் மூலம் தன்னுடைய தன்னை வாழ்த்திக் கொள்வது, தன்னுடைய தனக்கு பெருமானுடைய அருள் வேண்டுவதற்காக பெருமான வாழ்த்து, தனக்கு அந்த அருள் கிடைப்பதற்காக பெருமான வாழ்த்துற பொருள், பெருமான வாழ்த்துக்கெல்லாம் தெரியாது. அப்ப யமன் வந்து மங்கள வாசகத்தை வாழ்த்துரைப்ப செங்கன் நிறுதி முதலோர் நிழற்கலன்கள். இப்ப செங்கன் நிறுதினே யாருங்க? அது 8 திசை சொல்லுவாங்க இல்லைங்களா? கிழக்கு மேற்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, தென்மேற்கு, அப்படி சொல்லி வராங்க இல்லையா? அதுக்கு உரியவர் தான் நிறுதி. எதுக்கு உரியவரே? அப்ப ஒரு தென்கிழக்குன்னு பார்த்தோன்னா அக்கினி, கிழக்குன்னு பார்த்தோன்னா சூரியன், தென்கிழக்குன்னு பார்த்தோன்னா அக்கினி, தெற்குன்னு பார்த்தோன்னா யமன், தென்மேற்குன்னு பார்த்தோன்னா நிறுதி. அப்ப நிறுதி தென்மேற்கு, நிழற்கலன்கள் ஏந்த. நிழற்கலன்னா என்னங்க? இப்போ நம்ம கண்ணாடின்னு சொல்றோம் இல்லைங்களா, நிழற்கலன்கள். நிழற்கலன்கள் ஏந்த வருணன் மணிக்கலசம் தாங்க. வருண பகவான் மணிக்கலசமா நீர்க்குடம் ஏந்தி வராதுதான், நீர்க்குடம் ஏந்தி வராது. இதெல்லாம் நீங்க பாவனை நினைச்சுக்கணும். நம்மளுக்குள்ள கற்பனை தரத்துல கொண்டு வந்தீங்கன்னா அந்த கைலாய ஞானவோட நம்மளுக்கு மிகப்பெரிய ஞானமா தெரியும். அது மாதிரிதான். அது மட்டும் இல்லாம தெருவெல்லாம் வாயின் நனி விளங்க மாமழை நீர்திளைப்ப. தெருவெல்லாம் வாயின் தெருவை சுத்தப்படுத்துறாருலாம் வாயு பகவான். அவர் எதுக்கு அதிபதி? வடமேற்கு. அப்ப சுத்தப்படுத்த மாமழை நீர் தெளிப்ப. மழையான வருண பகவான் மேகத்திலிருந்து நீர் தெளிக்கிறீங்களாம். பெருக்கிட்ட பிறகு என்ன செய்வாங்க, நீர் தெளித்து கோலம் போடுவாங்களா? அது போல தூய சீரல் சோமன் புடையெடுப்ப. சோமன் புடையெடுப்ப. சோமன்னா யாருங்க? திங்கள். திங்கள் என்கின்ற சந்திரன், அவர் புடைப்பிடிக்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு திசைக்கு உள்ளவங்க தான் ஒரு வேலை செஞ்சுன்னு வராங்க. நிறுதி என்ன கொடுக்குங்க? தென்மேற்குக்கு உடையவர், அவர் அந்த வேலை செய்கிறார். மேற்கு கூறிய வருணன் மணிக்கலசம் கொண்டு தாங்குறாரு. தெருவெல்லாம் வாயு வடமேற்கு உள்ளவர், அவர் என்ன செய்யறாருங்க? நனி விளங்க தெருவிழா சுத்தப்படுத்துறாரு. மாமழை, அதாவது வருணன் மேற்கு திசை உள்ளவன், அவன் என்ன செய்யறான்? மழை பெய்யலாம். தூய நீர் சோமன். சோமன் ஏன் வடக்குக்கு குபேரன் தான் சொல்லுவாங்க எல்லாரும் இல்லையா? ஆனா இங்கேயும் வந்து வடக்குக்கு சோமன் சொல்றாங்க, சந்திரன் சொல்றாங்க. இங்க வடக்குக்கு சோமன் சொல்றது காரணம், வடக்குக்கு திசைக்குரியவனும் சோமன் தான், சந்திரன் தான். ஆனால் இன்னொரு பாடல்ல குபேரனை பத்தி சொல்ல போறதால இந்த இடத்துல சோமனை சொல்லிக்கிறார். சோமன் புடைப்பிடித்த.
குடை எடுப்ப மேபீசர் ஈசானன் வந்து, ஈசான வடகிழக்கு மூலையில் இருக்கிறோம், ஈசானன் வந்து அழைப்பை கை கொள்ள அச்சுணிகள் வாயாந்த மந்திரத்தார். அச்சுணிகள் அப்படின்னா என்னங்க? அச்சுணிகள் அப்படின்னு அச்சுணிகள்னா அஸ்வினிகள் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் வசிப்பவர்கள், மந்திரம் சொல்லுவார்கள். பார்த்துரைப்ப தூய உருத்திரர்கள் கோத்திரங்கள் சொல்ல 30 முக்கோடி தேவர் சொல்லுவாங்க, 33 சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி 33 யாருன்னா வசுக்கள் ஒரு 8 பேர், ஆதித்தர் 12 பேர், புத்திரர்கள் 11 பேர், அஸ்வினி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய 2 பேர், ஆக மொத்தம் 33. 30 முக்கோடி தேவன் சொல்றாங்களே ஐயா, அப்படின்னா அந்த வசுக்கள் ஆதித்தர் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் சொன்னீங்கன்னா ஒரு ஆதித்தருக்கு 1 கோடி பரிவாரங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப இப்படி எடுத்துக்கலாம் 30 முக்கோடி பரிவாரங்கள். அப்போ 30 முக்கோடி பரிவாரங்களுடைய தேவர்களை வாழ்க்கை திருத்திரிகள் கோத்திரங்கள் சொல்லாக்கு திருத்துக்கு மாநிதியம் சிந்த. அதாவது குபேர திருத்தகு, இந்த இடத்துல குபேர சொல்லிட்டாங்க பாருங்க. குபேரர் பெருமுழுக்க அவர் செல்வங்களை வாரி இறைக்கிறாருங்க. அப்ப கங்கா நதி, கங்கை நதி, கங்கை நதி, யமுனை நதி, இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? பெருமானுக்கு கபரி புரையில், அதாவது என்ன சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க இல்லைங்களா, கபரி சாப்பிட்டாங்க 2 பக்கம் இருந்துக்குன்னு பெருமானுக்கு. அப்ப பெருமான் எப்படி வெளியில வராருங்க? எல்லாரும் சேர்ந்து, எல்லா தேவர்களும் கூட சேர்ந்து இப்ப உள்ள வராங்க. அந்த வகையில நம்ம இதை படிச்சிருக்கிறோம். இது அதுக்கடுத்து ஒரு பாடலை படிச்சு நம்ம கடைசி பாடல் கூட போயிடலாம், ஏன்னா நேரம் இல்லை. ஏன்னா இதுல நிறைய செயல்கள் இருக்குது, சொல்லாமல் விட்டுட்டு போக முடியல. அடுத்த பாடலை பாருங்கன்னா, கைநாகம் எட்டும் பிறகெடுப்ப பைந்தருங்கன் தங்கிய கைநாகம் எட்டும் கருவணங்க மெய்னாக மேகம் நிதானமாய். பாடல்ல இந்த இடத்துல நம்ம எப்படி படிக்கணும்னா, இந்த தமிழை நம்ம பார்க்கணும். தமிழை பார்த்தோன்னா நம்மளுக்கு அது சிறப்பா இருக்கும். என்ன பைநாகம், இங்க பைநாகமே என்ன தெரியுங்களா? பைநாகனா அரவுகள்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பாம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பை, விஷப்பைகளை உள்ளவர்தான் பைநாகம். பைநாகம் எட்டும் சுடலெடுப்ப, அது விளக்கு எழுதுக்கலாம். அதுக்கு அடுத்தது பைந்தருங்கன் தங்கிய கைநாகம். கைநாகம்னா இங்க வேடம் சொல்லக்கூடிய, கலிகள் என்று சொல்லக்கூடிய யானைகள். ஏன்னா அந்த கைநாகம் தும்பிக்கைகளை கையில உடைய கைநாகம், தும்பிக்கையுடைய கைநாகம். அடுத்த ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, கைநாகம் எட்டும் கடல் வழங்க திருவடி வணங்குதுன்னா மெய்நாகம் மேகம் விதானமாய். மெய்நாகம் எதுங்க? கைநாகம், கைநாகம், மெய்நாகம். மெய்நாகம்னா ஆகாயம், ஆகாயத்துல மேகங்கள்லாம் மழை பொழிதான். இதுதான் இந்த பாடம் நம்ம சொல்லினே போகலாம். இதுலதான் வந்து அந்த வாத்திய இசைகள், யாரால் வாத்தியம் இசைக்கிறாங்க, தும்புரு நாதர்கள் பாட தொடராங்க. விண்ணோர் பணிய உயர்ந்த விலங்கோலீஸ்வர் வெண்ணார் மலைவெடியை மேற்கொண்டாங்கு கருத்துடைய பாரிடங்கள் கைபோந்து செய்ய திருக்கடைகள் ஏற்கெழுந்து போதில். அப்ப பல மகளிர்லாம் அங்கங்கே கும்பலா இருந்து நடனம் ஆடுறாங்களாம். அதுக்கப்புறம் கூட யாரார் வராங்க பாருங்க, சேனாபதி மயில் மேல் முன் செல்ல யானை மேல் ஆனாப்போர் இந்திரன் பின்பட. முதல்ல சேனாபதி என்கின்ற முருகப்பெருமான் முன்னாடி போல, யானை மேல் இந்திரன் பின்னாடி வர, ஆனது அன்னத்தை ஏறி ஐயன் வளர்ப்பாள். வலப்பக்கமா அன்னத்தின் மேல பிரம்மன் வர, வலப்பக்கமா தின்தோள்களுடைய கருடல் மேல இடப்பக்கமா திருமால் வர, மால் இடப்பால் செல்ல வளராறு கனையைந்து மேலிடப்பால் மென்கருப்பு வெள்ளிடப்பால் இவ்வுடைய சங்கனையும் முன்னகை தடமுலையார் மேலேய்வான் தொங்கனையும் பூவாளி கோத்தமைத்த ஐங்கனையன். அதே மாதிரி இப்போ மன்மதம் முதல் கொண்டு முன்னாடி சொல்றாங்க, வேடம் குத்து வினையானை உள்ளுறுத்து சூடு வளைக்கை தொண்டைவாய் கெண்டை இயங்கள் கால் கூந்தல். யானை முகத்தானோ அவர் நடுநாயகமா போறார். அவர் சுத்தி மங்கை எழுவரும். மங்கை எழுவர்னா யாருங்க? அபிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வாராகி, இந்திராயண சொல்றாங்க. அவங்க மூவரும் சூழ்ந்திருக்க, இந்திராணி காய 7 மாந்தர்களும் சூழ்ந்து மண்டபத்தை மடப்பந்தை துர்க்கை வலிமையில வந்து ஆண் சிகத்துல வராங்களாம். யார் கூட? பெருமான் கூட. அது கூட அனைத்து இடங்களும் தங்கிய வித்யாதரர், இயக்கர், கிண்ணரர், கிங்குருடர், அச்சாரணர், அச்சாரணர். கிண்ணர்னா கிண்ணான குதிரை தலையும் மனித உடல் கிண்ணர்னு சொல்லுவாங்க. கிம்புருடர்னா மனித உடம்பும்
குதிரை தலையும் உடையவர். இதுல கிம்புடர் தான் வந்து யார் விஷயத்த வல்லவங்க. அச்சாரன்னு சாரன்னு வருது. சாரன்னா அந்த தேசபக்தி உள்ளவங்க. அதுதான் இப்ப நம்ம சாரநாயக்கி கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு தேசபக்தி தான் சொல்லுவாங்க அதிகமா. அப்ப சாரணனா தேசபக்தி உடையவர்கள். அரக்கரோடு அசுரர் முதலானோட சூழ்ந்து வர சல்லரி, பிரமதாளம், பிரணிதம், தத்தகலம், கள்ளவடம், மொந்தை, சிறந்த லயத்தை விளக்கக்கூடிய தட்டழி, சங்கம், சரந்தனம், தன்னுமை. தன்னுமைனா மிருதங்கம், வார்கட்டு, அழியாத பேரி, வாதாளம், இதெல்லாம் இசைக்கருவிகள். இதெல்லாம் இந்த இசையை கொடுத்துருக்கலாம். இப்ப இவ்வளோ இசைகள் கொடுத்து ஒரு பாடல்கள் பாடி பெருமான் வெளியில வர. இப்படி வர நான் இன்னும் நிறைய பாடல் இருக்கு, சொல்ல முடியல. ஏன்னா இது பெருமானுடைய புகழை பாட போறோம். பெருமானுடைய புகழை சொல்றதுக்கு நம்மளுக்கு இது ஒரு நாள் பத்தாது. இது நேரமின்மையால நம்ம இதெல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து சொல்றோம். சொன்னா ஒரு நாள் முழுக்க சொல்ல வேண்டிய செய்திகள். இது கைலாய ஞான உலா. இந்த வகையில இங்க நம்ம பேதை, நான்கு 7 வகையான பெண்கள் சொன்னல, ஒரு வரியில மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். பேதை என்பவள் எப்படி இருப்பாள்? அதான் சொல்ற, பேதை பருவம் விளையாதால் வெண்மணலால் ஊதை சிறுசோறு சுடு தொழிலால். ஏன்னா பேதை என்ற பெண் எப்படி இருப்பாலாம், தூய ஒளியும் அறியாமைக்கு ஏதுவான 7 வயதும் தாண்டா. 7 வயது தாண்டாத பெண்ணு தான் பேதை நாம் சொல்லியிருக்கிறோம். அவருடைய பக்குவம் எப்படி இருக்கும்? சிறிய மண்களான பெண்மையான மணல்களை கொண்டு சிறு சோறாக்கும் தன்மையை கொண்டவர் தான் பேதை. இந்த பேதை பெருமான் ஊர்வலம் வரும்போது, திருவிழா வரும்போது மனத்துக்குள்ள என்ன நினைப்பா? அதை சொல்றதுதான் பெருமான் அழகா சொல்ற. அத இக்கணக்கு நோக்கால் இவள் போல்வான் காமன்னூல் நற்கணக்கில் மேற்சிறியதே நான் செய்வார். இது நம்ம இலக்கணமா போய் பார்த்தீங்கன்னா நேரம் அதிகமா எடுத்துக்கோம். நாங்கள் உங்களுடைய இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பேதைனா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது பெதும்பை. பேரொளி சேர் காட்சி பொதும்பை பிரயத்தா காரொளி சேர் மஞ்சை கவினியலால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழகும் பேரொளி அமைந்த பெதும்பை பருவ வயதினரான ஒருத்தி. பருவ வயது அதுதான் 7 வயசுக்கு மேல. என்ன வயசு சொன்னாங்க? 7 வயதுக்கு மேல 8 வயதுலேருந்து 11 வயதுக்குள்ளவங்க ஒரு பெதும்பைன்னு பேர். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று போல் அமைந்துள்ள கங்கணம் சேர்ந்து ஒளிரும் கரங்களை உடையவள், ஒளிகொண்ட மணிகள் பதித்த கிண்கிணி அணிந்த திருத்தமான கால்கள் உடையவள். கிண்கிணி, அதுக்கு என்ன அர்த்தம்? கால்களுடைய கிண்கிணி நம்ம கொலுசுன்னு சொல்றீங்களா, அதுதான் கிண்கிணி அணிந்த கால்களுடைய ஒளிரும் திறமுடைய அழகிய ஆடை அணிந்திருப்பவள் யாரு? பெதும்பை. அடுத்ததாக நம்ம அதை பார்க்க போட்டு மங்கை. மங்கைனா யாரு? மங்கை இடங்கடவா மாண்பினால் வானிழந்த கங்கை துரியனைய உந்தியால் நிறைந்த மங்கை பருவம் கொண்டகலாத மாண்புடையலான ஒருத்தி வானின்று இறங்கிய கங்கையின் நீர்ச்சுழியை போன்று உள்ள தொப்புள் கொடியை கொண்டவள். அதாவது கொப்புளை கொண்டவள் சொல்றாங்க. மகளுக்கு எம்முறையில் உறுப்புகள் அமைய வேண்டும் என்று கூறும் நிலையில் அழகா சொல்ற. தாமரை மலர்னா தாமரை மலர் எப்படி இருக்கும்? அவங்களுடைய கரங்களை போல இருக்கும், கால்களை போல இருக்கும். மான் போன்ற மருந்த பார்வை, அப்படியேப்பட்ட பார்வையெல்லாம் எப்ப இருக்குங்க? மங்கை என்ற பருவத்தில் இருக்குமா. இவங்க பெருமானை பார்க்கும்போது என்ன நினைவோடு இருப்பாங்க, அதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போது மடந்தை. மடந்தை எப்படின்னா, தீ தகழின் தெய்வ வடிவல் திருந்திய சீர் வாய்ந்த மடந்தை பிரளயத்தால். அதாவது தூய்மையுள் பொருள்துறை நிரம்பிய இனிய தெய்வ தமிழின் வடிவாலும் வடிவா இருக்கக்கூடியவளமாக திருத்தமான சிறப்பு கொண்ட மடந்தை பருவம் கொண்ட ஒருத்தி. சிறப்பான சிவனாரின் வில்லையும் எழில்மிகு பவளத்தையும் முருகின் வலகரத்தில் உள்ள வேற்படையையும் திரட்சியான முத்துக்களையும் பசுமையான இலைகள் கொண்ட வஞ்சிக்குடியையும் மூங்கிலையும் வளர்ந்த தாமரை அரும்புகளையும் மேகத்தின் மேல் வரும் சிறந்த சந்திர மண்டலத்தின் முறையே ஒத்துள்ள குறைவுறாத உருவமும் சிவந்த வாயும் கண்ணும் பற்களும் சிறுத்த இடையும் மேதோளும் சேர்ந்துள்ள இனிய நெகிழ்வும் ஒளிபெற்ற முகமாக கொண்டு இருப்பவள் யாருங்க? மடந்தை. நான் சொல்லல, இது நம்ம சேரமானமா நம்ம கொடுத்துருக்கிற. அடுத்ததாக நம்ம அரியை.
குழந்தைக்கு அடுத்தது நம்ம அறிவை பார்க்க போறோம். செங்கேழல் தாமரை போல் சீரடியால் தீதிலா அங்கேழ் அறிவை பிரயத்தால். இதுலதான் இந்த அறிவையில தான் திருக்குறள் நம்ம சொல்லப்படுற பொறுத்து அப்பேர் சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் திருமுறையில திரு கைலாய ஞான விழாவுக்கு இது ஒரு சிறப்பு. என்னன்னா, எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வாரை செல்வரை எல்லாரும் செல்வர் சிறப்பென்னும் எத்தனாம் குறள் 752வது குறள் சொல்லப்பட்டிருக்கு. இதே குறள் அதே போல இன்னும் பின்னாடி ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்னா, சிவந்த வண்ணம் கொண்ட தாமரையோட்ட சிறிய பாதங்கள் உடையவன குற்றவற்றமான அழகில் சிறந்தமான அறிவை பருவு கொண்ட ஒருத்தி. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செல்வர் சிறப்பு அப்படின்னா என்ன பொருள் எடுத்துங்கன்னா, என்றைக்குமே பொருளற்ற ஏழைகளை எத்தகையோரும் இகழ்வர். எப்போருமே ஒரு வசதிக்காரன் வந்தா அவன் ஒண்ணுமே புரியலாதால கூட அவன் மரியாதை வேற. ஏழ்மையானவர்களுக்கு படித்தறிஞ்சவங்க கூட அவனுக்கு மரியாதை இல்லைங்களா? அதுதான் சொல்ற, எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செல்வர் சிறப்பு. அதுதான் இங்கேயும் செய்யறார். அறிவை என்ன செய்யுதுன்னா, என்ன செய்யறன்னா, அல்குள் சூழ்ந்துள்ள மிக உயர்வான மேகலையை கற்றுக்கொள்வார். உடைய நம்ம வசதியான பெண்ணு மாதிரி அழகான பெண்ணு மாதிரி கட்டிக்கொள்வாளாம். யாரு? அறிவியை. அந்த திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி, அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி அழகிய கொங்கையில் மேல் மனகொண்ட கலவை சந்தனத்தை நிரம்ப பூசி மேலும் பல அணிகள் அணுவார். அந்த கொங்கையின் மேல அணிகலங்களும் அணிஞ்சுக்குவாளாம். அந்த மேலும் கொண்டு அழகோட காட்டுறதுக்காக, அழகு குஞ்சு போச்சு நினைச்சுருக்கா அழகோட காட்டுக்கிறதுக்காக அணிஞ்சுக்குவாளாம். அது மட்டும் இல்ல, நம்ம பார்த்தது அறிவை. அதுக்கடுத்து பார்க்கறது தெரிவை. தெரிவைனா ஆறா அமுதம் அவயவம் பெற்றனைய சீரா தெரிவை பிரயத்தால். அப்படின்னா, எவிச்சிடாத அமுதமான அவயங்கள் பெற்ற சிறப்பமைந்த தெரிவை பருவத்தை உடைய ஒருத்தி. தெரிவினை என்ன வயசு? 26 32 வயசு. அப்ப அவங்க மாந்தளின் நிறமேனியால் முறுக்கம்பூவில் எதிர்த்த வாயினால் இளவேலில் பருவம் கொண்ட பழமையானவள். அவ்வளவு அழக ஒத்திருப்பாள். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போறது பேரிளம்பெண். இந்த பேரிளம்பெண்ல தான் திருக்குறள் ஒத்த கருத்து இருக்குங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் கொண்டோடி கண்ணே உழவெனும் அப்படின்னு வரவா குறள் 2 அடி. அது நம்ம திருக்குறள் 1120 குறள் இருக்குங்க. இது கண்டு கெடுத்துனா என்னங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் கொண்டோடி கண்ணேயுள அப்படின்னு சொல்றாருங்க இந்த குறள்ல. அது மூல கண்ணாடியை விட்டுட்டு ஒளிரும் தூய நகங்கள் கொண்டு அமைந்த மேன்மையான விளைவு கொண்டவள். யாரு? பேரிளம்பெண். ஒளி பரவிய பெண்ணை உலகிற்கே அரசின் தானமாக பிறந்த பேரிளம்பெண்ணான பருவம் கொண்ட ஒருத்தி. பெண்ணரசாய் தோன்றிய பேரிளம் பெண்ணாயால் பண்ணமரும் இன்சொல் பனிமொழியால் அப்படின்னு திருக்கையில சொல்ற. இப்படியே நம்மளுக்கு பேரிளம்பெண் வரைக்கும் வந்துட்டோம். இவங்களுடைய அழகு, இவங்களுடைய இதெல்லாம் நம்ம பொறுமையா சொல்ல முடியல. இருந்தாலும் ஓரளவு சாரலாம் அவங்களுக்கு தெரியட்டும். பெருமான் வரும்போது அவங்களோட வயிற்றுக்கு ஒத்த மாதிரி, அவங்களுக்கு பருவத்துக்கு ஒத்த மாதிரி பெருமான் இந்த சேரமான் பெருமான் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய உணர்வுகள்லாம் தெரிவித்திருக்கிறார். காதல் கொள்வது, பெருமான் மேல் காதல் கொள்வது, பெருமான் ஒன்றை மாதிரி நமக்கு கிடைக்காதா நமக்கு தூக்கம் வருமா, அதாவது சேரமான் பெருமான் உள்ள நுட்பமான தமிழ் உள்ளபடி நம்ம உண்மையாக படிக்கிறதுக்கு ஒரு காலம் நம்ம நல்லா படிச்சுக்கலாம். இந்த வகையில் நான் 5 நிமிடங்கள் நாங்கள் அதிகமாக எடுத்துட்டு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கருத்துல இருக்குது. இந்த வாய்ப்பை நல்கிய, இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நல்கிய நந்தம் ஊரன் இலக்கிய மன்றத்தின் சிங்கப்பூர் அல்லது ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னேஸ்வரம் மலைநாவலம் மொழிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை 8வது சொல்லுவது எனக்கு அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அடியேனையும் பாவித்து இந்த 11ஆம் திருமுறையில் உள்ள கைலாய ஞான உலாவை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமொழி மொழிகளாக வணங்கி மகிழ்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நினைவாயிலாக கேட்டுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும், அனைத்து அடியார்களும், அனைத்து சிவனைய செல்வர்களும் திருவடிகளுக்கு வணக்கம் வணங்கி கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வராது செய்க மடிவளம் சிறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க
மேன்மைகோர் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகோர் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமையான உரை. உண்மையாகவே ஒரு ஞான உலாதான். திரு கைலையை மிக அழகாக படம் போட்டு காட்டிவிட்டீர்கள். ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய நண்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இதோடு முதல் நாள் நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை இந்திய நேரம் 10 மணிக்கு, சிங்கப்பூர் நேரம் 12:30 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களுடன் இணைந்திருக்க நம் தமிழ் ஊரன் யூடியூப், ஐயாரப்பர் திருமறை மன்றம் யூடியூப் அல்லது முகநூலில் இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அடியேன். இப்போது லாவண்யா அருள் அம்மா அவர்களை மேடைக்கு வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாரின் கருணையும் நம்பி ஆரூரரின் கருணையும் துணை நிற்க இன்று முதல் நாள் நிகழ்வு நிறைவுக்கு அருமையாக வருகின்றது. ஐயா இத ஒரு பிரம்மோற்சவம் அப்படின்னு வர்ணிச்சாங்க. அதாவது 40 வாகனங்களில் பெருமான் உற்சவம் வருகின்றார். அதுவும் சித்திரையில் இந்த பிரம்மோற்சவம் நிறைவு பெறுவது போல அமைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல 8 வாகனங்கள் கேட்டு பார்த்து நாம இன்னைக்கு ரசித்தோம். தேர் கிளம்புவதுதான் கஷ்டம். ஆனா ஒரு தடவை நகர்ந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு மிக அழகாக தேர் நகர்ந்து விட்டது. இனி நிலைக்கு வருவது சித்திரை மாதத்துலதான். அதனால இன்னொரு 4 நாட்கள் நமக்கு இந்த நிகழ்வு இந்த வேள்வி நடக்க இருக்கின்றது. இதுல என்ன இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இந்த மாதம் தமிழ் மாதமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மாதத்துல சிற்றிலக்கியங்களை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெருமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதுல முதல் 8 வாகனங்களை நமக்கு அழகுற காட்சிப்படுத்தியவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதாவது முதலில் மிக அழகாக சிவ ஆதிரை அவர்கள் தேரை முதல்ல அந்த முதல் வாகனத்தை மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஒரு 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 இதுன்னு சொல்ல புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி. அந்த மாதிரி மிக அழகாக கொடுத்து மத்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைத்திருந்தார்னு தான் சொல்லணும். அடுத்தது நம்ம வெங்கட்டையா. இரவு அவருக்கு வேற ஒரு டைம் ஜோன்ல இருந்தாலும், இரவாக இருந்தாலும் நள்ளிருளில் நட்டமாடும் பெருமான் இல்லையா, அவரை பத்தி பேசுறதுக்கு இவரும் இரவாக விழித்திருந்து நமக்காக சொற்பொழிவாற்றினார்கள். அதுக்கப்புறம் கற்பக ஜோதி அம்மா 20 பாடல்களையும் முடிக்க வேண்டும் என்ற அந்த வேகத்துல மிக அழகாக, ஆனா எதையுமே விடாம மிக அழகாக சொன்னார்கள். ஆனா பயங்கர வேகத்துல போனாங்க. அது நாம பொறுமையா கேட்டு அடுத்தது நோட்ஸ் எடுக்கணும். அடுத்தது பவித்ரா. அவருக்கே உரித்தான அந்த ஹாஸ்ய உணர்வோடு மிக அழகாக நமக்கு இன்னைக்கு ஒரு வாகனத்தை அவரும் இழுத்தார்கள். அதே மாதிரி சிவசாந்தா அம்மா அவர்களுக்கு கொஞ்சம் இணையம் கொஞ்சம் 2-3 இடத்துல விடுபட்டது. அது நம்ம பெருமானுடைய கருணைன்னு தான் சொல்லணும். ஆனா அம்மாவுடைய பொழிவும் மிக அற்புதமாக அமைந்தது. அடுத்தது நம்ம மணிகண்டன் ஐயா. அவர் வேற ஒரு கோணத்துல எடுத்துட்டு போன விதம் மிக ரசிக்கத்தக்கதாக இருந்ததுன்னு சொல்லணும். அடுத்தது கணேஷ்குமார் ஐயா. அவர்கள் படம் போட்டு நமக்கு காட்டிய விதம் கண்ணு முன்னாடி நமக்கு இதுதான் ஏன் விரல்களுக்கு ஒப்பிடு சொல்றாங்க, ஏன் அந்த பெருமானுடைய கோபத்துக்கு அத காரணமா அந்த பூச்சியை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த படம் மிக அழகாக ஒரு காட்சிப்படுத்தியதாக இருந்தது. அடுத்ததாக ஞான உலா. ஐயா அவர்களுக்கு நேரம் பத்தலைங்கிறது இது இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அது ஒரு சவாலாக அமையக்கூடியதுதான். ஏன்னா சிற்றிலக்கியம் என்று சொன்னாலே அதிக அடிகள் இருக்கக்கூடியது. ஆனால் இது ஒரு முதல் முயற்சியாக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்ட்ரெயின்ட்டா வந்துருச்சு. இப்ப நமக்கு இன்னைக்கு 8 அன்பர்கள் பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும், அவங்க யார் யாருக்கு தனியா யூடியூப் சேனல் இருக்கு அப்படிங்கிறத
அவங்களுடைய பொழிவுக்கு கீழேயே அவங்களோட அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துல வந்து அதை பதிவிடுறோம். அதனால அவங்களுடைய சேனலுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர்களுடைய பொழிவையும் நீங்கள் வந்து ரசிக்கலாம். ஏன்னா அதுல நிறைய அவர்களுடைய சைவ பணிகளையும் நாம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நிலைநிறுத்த வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சிவ சின்மயாவுக்கும், சிவ பரதனுக்கும், சிவ குந்தவைக்கும், சிவ லோகித்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்துல இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு மிக அழகாகவும் அற்புதமாகவும் அதாவது பார்த்து ரசித்து அதற்கான உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு எங்களை உற்சாகப்படுத்தி இணையம் வாயிலாக எங்களோடு இணைந்து, அதாவது உலகத்துல எங்க இருந்தாலும் நேரம் அல்லது இடம், டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து அழகாக அதை காட்டியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பெருமான் புறப்பாடு நாளை காலை. நம்ம சின்மயா சொன்ன மாதிரி நாளை காலை இந்திய நேரம் 10 மணி, அதாவது சிங்கப்பூர் நேரம் 12:30க்கு 9வது சிற்றிலக்கிய சிந்தனை ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று போல் நாளையும் இணைந்து இந்த வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.